மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மாறன் வந்து வீரா கிட்ட தனியாக பேசி இதோட சரியான சந்தர்ப்பம் அமையாது, மரியாதையாக வந்து என்ன தான் லவ் பண்ணுறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுங்கிற விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிடுங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மாறன் வந்து அவங்க அம்மா நினைவிடத்தில் வந்து சாஞ்சிக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்கான். அம்மா நீ சொல்லி தானம்மா நான் அவளை வந்து விரும்ப ஆரம்பித்தேன், ஆனால் கடைசியில் அவளும் என்னை விட்டுட்டு போயிட்டா. என் மேலே பாசம் காட்டுறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லையாம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து கார்த்தி வந்துடுறாப்புல. கார்த்தி வந்து மாறனை வந்து எங்கடா இங்கே இருக்க, ஏன் வீட்டுக்கு வராமல் இங்கே உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்டேன்னா, டேய் யார்ரா கார்த்தி, நீயா என்னை தேடி பாசமாக வந்த அப்படின்னு. ஏன் எனக்கு உன் மேலெல்லாம் பாசம் இல்லையா அப்படின்னு. அம்மா சொல்லி வந்தியா அப்படின்னா, இல்லை அத்தை சொல்லி வந்தேன். அத்தையும் அம்மா மாதிரி தான், சரி வா அப்படின்னு சொல்கிறேன். ஏய் நீ இங்கே உட்காரேன் ஒரு நிமிஷம், உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ யாரையாவது விரும்பியிருக்கியா அப்படின்னு. எங்கே நீ இப்போ லவ் பண்ணியிருக்க போகிற, யாரையும் லவ் பண்ணிடாத. லவ் பண்ணேன்னா என்ன மாதிரி வந்து நீ கஷ்டத்தை வந்து அவ்வளோ பெரிய வலியை வந்து உன்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சரி வா, இப்போது உனக்கு என்னை விரும்புகிறதுக்கு, என் மேலே அன்பு செலுத்துறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையாடா அப்படின்னோடனே, யாரா சொன்னது, அப்படிலாம் கிடையாது, நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ல, எனக்கெல்லாம் உன் மேலே பாசம் இருக்குது அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு தோளில் போட்டுட்டு இப்படி அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் ராமச்சந்திரன் கிட்ட வந்து வள்ளி சொல்லிகிட்டு இருக்காங்க, இங்கே பாரு கண்மணி சொன்னால் யார் சொன்னான்லாம் கேட்காத, இந்த கல்யாணத்தை வந்து அவள் வாயால் வீரா வந்து விருப்பமாக ஓகேவா இல்லையாங்கிற விஷயத்தை வந்து நீ கேட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் கண்மணி சொன்னால் வந்து ஏற்றுக்க மாட்டியான்னா, என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்க, அந்த வீட்டில் வந்து கண்மணியோட கல்யாணத்தையும் நடத்தினவ வீரா தான், அவளோட சம்மதத்தை அவள் வாயால் தெரிஞ்சுக்கிட்டு செய், இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது தப்பாயிடும் அப்படின்னு சொன்னோன்னே, கண்மணியை கூப்பிட்டு வந்து ஒரு வார்த்தை வந்து நாளைக்கு நிச்சயம் வர்றப்ப வந்து பீராவை என்கிட்ட வந்து இப்போ சம்மதம்னு வாயால் சொல்லுவான் அப்படின்னோடனே சரி அப்படின்றாங்க. இந்த பக்கம் மாறனை வந்து அழைச்சிட்டு இங்கே வந்துடுறாப்புல. வந்தோடனே கரெக்டாக வந்து தெளிவாயிடுறாப்புல. மாறன் வீட்டுக்கு வந்தோடனே, ஏமா உன் லவ் பண்ணுறத வந்து அந்த பொண்ணு யார் சொல்லிகிட்டு இருந்திய அப்படின்னு சொன்னோன்னே, அதான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு எனக்கு அப்படின்னு கார்த்திக் சொன்னோன்னே, ஆஹா உளறிட்டோனோ அப்படின்னோடனே, இல்லையே நீ சும்மா சொல்கிற அப்படின்னா, அதான் ஃபுல்லாக சொல்லிட்டியே, அந்த பொண்ணு யாருங்கிறது மட்டும்தானே சொல்லலை, விடு நானே கண்டுபிடிச்சிட்றேன் இன்னொரு தடவை அப்படின்னப்ப, சரி என்ன கூட்டமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா அப்போ தான் தெரியுது வீராவோட நிச்சயத்துக்கு வந்து சம்மதம் சொல்லிட்டா, அதனால் வந்து நாளைக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னோடனே மாறன் வந்து மனசு வருத்தப்படுறாப்புல. அப்படியே வந்து மேலே வந்து அது எப்படி வந்து என்ன முகத்துக்கு நேராக வந்து பார்த்துட்டு என் முன்னாடி வந்து சம்மதம்னு சொல்லிடுவா, அதை நானும் பார்த்துட்றேன் அப்படின்ட்டு மாறன் வந்து கான்ஃபிடென்ட்டோடையே மேலே போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து வீரா வந்து நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டுருக்கப்ப கரெக்டாக வந்து பேசுகிறாங்க, ஏமா மனசார சொல்லுமா, உனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பமா இல்லையா, யாருக்கும் பயப்படாத அப்படின்னு சொன்னோன்னே, அவள் பேசாமல் இருக்கிறத பார்த்தாலே தெரியலையா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு வந்து மாறனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு வீரா அதிரடியாக சொல்லிடுறாங்க. அதை பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்கலை. வள்ளிக்கும் சரி இந்த பக்கம் மாறனும் வந்து சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. என்ன இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்களா, அது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னோடனே வீரா வந்து சொன்னதை கேட்டு வந்து கண்மணி செம கோவத்தில், வீரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்திடுறாங்க. பார்த்தா அது வந்து கண்மணியோட கனவு. பக்கத்தில் இருக்க ராஜேஷ் அம்மா வந்து ஏன் இப்படி கத்துற, பேசாமல் இரு அப்படின்னோடனே, சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே மாறன் வந்து கண்ணில் வந்து காட்டுறாங்க, என்னதானு சொல்லிடு அப்படின்னு. ஆனால் வீரா வந்து எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் கலைஞ்சு போயிடுறாங்க. சரி அவள் கொஞ்சம் நேரம் கல்யாண மாப்பிள்ளை வர்றதுக்குள்ளே வந்து யோசித்து சொல்லட்டும் அப்படிங்கிறப்ப மாறன் வந்து கரெக்டாக வந்து சட்டையெல்லாம் மடிச்சுட்டு செம்ம மாசா, வீரா ரொம்ப யோசிக்காத, இதை விட சரியான சந்தர்ப்பங்க அமையவே அமையாது, என்ன தான் விரும்புகிற, என்னையே தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தைரியமாக பட்டுன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னோன்னே, இதை சொன்னதுக்காகவே வந்து வீரா வந்து ஆப்போசிட்டாக முடிவு எடுத்துருவாங்க போல். கரெக்டாக வராங்க. வந்தோடனே எனக்கு வந்து கல்யாணத்தில் சம்மதம் அப்படின்னு, நிச்சயத்தை சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாறன் வந்து கண் கலங்குறாங்க. அதை வீராவும் பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் வந்து இப்போ என்ன வள்ளி கேட்டுக்கிட்டே, என் அம்மா தங்கச்சி அக்காவுக்கு எது சந்தோஷமோ அதைத்தான் நானும் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து மாறன் வந்து மனசு உடைஞ்சு மேலே ரூமுக்கு போகிறாங்க. அதை பார்த்து கண்மணி வந்து, நீ இன்னும் கஷ்டப்படணும்டா, அதை பார்த்து தினம் நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. மாறன் வந்து மேலே வந்து ரூமுக்கு போனப்போ வந்து கார்த்தியும் சரி ராகவனும் சரி, இந்த பூ அலங்காரம்லாம் யாரா செய்வா, வந்து செய்ய அப்படின்னோன்னா, அதெல்லாம் செய்ய முடியாது, ஏன் ஆள் கல்யாணத்து நிச்சயதார்த்தத்துக்கு என்னையே வந்து வேலை வாங்க சொல்கிறீங்களே, இவங்களை என்ன சொல்கிறது அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து ராமச்சந்திரன் பின்னாடி வரோன்னா வந்தோன்னே எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறப்ப கார்த்தி வந்து கூப்பிட்டு, மாறா இந்த இதை வந்து விரிச்சு விடு ஜமக்காலத்தை அப்படின்னோடனே, கரெக்டாக வந்து அப்பா இருக்கிறப்ப இவன்கிட்ட சொன்னால் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரிக்க வராங்க. இந்த பக்கம் மேலே வந்து கண்மணி
கண்மணி வந்து சொல்கிறாங்க, அலங்காரத்தில் ரொம்ப அழகாக இருக்க, ஏன் இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கேன்னு வீரா கிட்ட கேட்டேன். உன்னால் எப்படி கல்யாணத்தை வந்து சமாளிக்க முடியும் சொல்லுன்னு. அதான் மாமா உன்னை மக மாதிரி நினைக்கிறாருல, அவரே கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு நகையெல்லாம் போட்டு அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு அவர் வந்து ராமச்சந்திரன் அவர் வந்து நம்ம மேலே உள்ள மரியாதைக்காக குடும்பத்துக்காக செய்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் செய்யக்கூடாது. அவரோட வந்து விருப்பத்தில் வந்து செய்கிறது தப்பு. நம்மளால் என்ன முடியுமோ டைம் கேளு, அவங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க மாப்பிள்ளை வீட்டில் அப்படின்னா வந்து இந்த கல்யாணமே வேண்டாம், எனக்கு நிச்சயமும் வேண்டாம். ஒன்று தெரிஞ்சுக்க, நீ வந்து விளையாட்டு போக்கில் நினைக்கிற மாதிரி முடியாது கண்மணி, நம்மளால் செய்ய முடியாது. அவரோட ராமச்சந்திரன் சார் பணத்தில் தான் எனக்கு வந்து நீ கல்யாணம் பண்ணுவேன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. வள்ளி வந்து வீராவை பார்த்து எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா, இவ்வளோ போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படிங்கிறாங்க. அதோட முடியுது.